சிஎன்டியை பற்றி பார்த்தோம்னா டிகிரி ஆப்ரேட்டர் டிகிரிமெண்டிங் பார்த்து. ஸோ சிஎன்டி சிஎன்டிஎக்ஸ் இது ரெண்டு சிஎன்டின்னு இது பிசிடி மாதிரி சிஎன்டிஎக்ஸ் பைனரி நோட் பைனரியில் வந்து உங்களுக்கு ரெண்டு டெசிமல் ஹெக்ஸா டெசிமல் அந்த டெர்மினல் யூஸ் அப்படின்னா யூஸ் பண்ணணும்னா சிஎன்டியில் வந்து நீங்கள் இது பண்ணுறதுன்னா போட்டு இது பண்ணிக்கணும். அதே இது வந்துட்டு பைனரியில் வந்துட்டு இது டெசிமலுக்கு கண்டிஷன் போகணும். அடுத்து இது எக்ஸாபிஷன் வந்து கேஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் மீனிங் ரெண்டு கேரம் போட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிஎன்டியை பற்றி பார்த்து போகிறோம் பார்த்தோம்னா ஸோ 0.00 வச்சுட்டேன். ஸ்பேஸ் கவுண்டர் நம்பர் 0ங்கிற கவுண்டரு இது வந்து 2 கவுண்டர் கொடுத்துக்கலாம், 2 கொடுத்துக்கலாம், இதை அடுத்து இதில் ரீசன் பண்ணுறோம். 0 போட்டேன் கொடுத்துட்டேன். அந்த ரங்கு வச்சு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுனாலே அந்த ரங்கு மட்டும் ரெட் கலரில் இருக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வரும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் வச்சுக்கிறேன். சிக்னேஷனில் போயிட்டு இதோட காம்பினேஷன் போகிறேன். திருப்பி ஆஃப் பண்ணுறேன், திருப்பி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணாங்கிறது அந்த 1ங்கிறது 0 ஆயிடுச்சு. 2 டைம் ஆன் பண்ணால் நமக்கு வந்து அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. இந்த கவுண்டரோட ப்ரொசீஜராக அந்த கவுண்டரோட எண்ணம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எண்ணம் வந்து என்சிஎம் ஆகிடுச்சு. அந்த கவுண்டர் ஆன். ஸோ வந்து இப்போ நம்ம ரீசெட் பண்ணுறோம். ரீசெட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா கவுண்டர் வந்து நமக்கு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அவுட்புட் வந்து நமக்கு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ரீசெட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ரீசெட் தான் எடுத்துன்னு நான் வந்து கொடுப்பேன். ஸோ நான் இதை வந்துட்டு மெமரியில் போயிட்டு உங்களுக்கு எப்படி பார்க்க மெமரியை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஃபார்ம் ஸோ ஃபார்ம் நீங்கள் வந்துட்டு இதில் இருந்தால் இது வேணால் நீங்கள் பேசும்போது பைனரி பிசிடி இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆன்லைனில் போயிட்டு மானிட்டர் வந்துட்டு இங்கே இங்கே ஆல்ரெடி நம்ம 2 நேரம் கிளிக் பண்ணி வச்சிருக்கோம். 2 அதனால அப்படியே 2 இருக்கிறத காட்டுறது. நீங்கள் வந்து எனக்கு ஆஃப்ல இருக்குதுன்னு கண்டிஷன் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு இன்புட் வந்து ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுறோம். 2ங்கிறது இப்போ 2 மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து இங்கே திருப்பி அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே 0 வந்துச்சு. கண்டிஷன்ல இருக்கு. திருப்பி நம்ம ரீசெட்டை போட்டு இது பண்ணிட்டோம்னா ஆஃப் ஆயிருச்சு. ஸோ அந்த ஆஃப் ஆயிடுச்சு. இருக்கிற கண்டிஷனே வந்துருச்சு. இப்படி தான் வந்து நம்ம ஒரு இதாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சிஎன்பி கவுண்டரை பற்றி பார்த்துக்கலாம். இது வந்து பிசிடி டைப்பு. இதில் வந்துட்டு அட்ரஸ் வந்துட்டு நம்ம 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு பிசிடி டைப்பு. இது ஒரு டிக்ரிமெண்டிங் கான்செப்ட். நம்ம 2ன்னு செட் பண்ணோம்னா டிக்ரிமெண்ட் பண்ணுற டைம் ஆனதுக்கப்புறம் அவுட்புட் வந்து ஆன் பண்ணி ஓகேவா. ஃபைலில் சேவ் பண்ணுறோம்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிருக்கீங்க ஃபைலை வந்துட்டு எடிட் பண்ணிருக்கீங்க மறுபடியும் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம்.